இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக வழங்கும் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். கனமழை வெள்ள பாதிப்புகளை பேரிடராக அறிவிக்க மறுத்துள்ள மத்திய அமைச்சர். குடும்ப அட்டை இல்லாமல் வெள்ள நிவாரணத்தை பெற விண்ணப்பித்துள்ளவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மற்றும் நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நிகழ்ந்த கனமழை வெள்ள பாதிப்புகளை கடும் பேரிடர்களாக அறிவித்து கோரப்பட்டுள்ள நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு மாநில பேரிடர் நிதியில் மத்திய அரசின் பங்களிப்பில் 2வது தவணை தொகையான 450 கோடி ரூபாயை மட்டுமே வழங்கியிருப்பதாகவும் கூடுதல் நிதி எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை பெருவெள்ளம் மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை கடும் பேரிடர்களாக அறிவிக்கவில்லை என தெரிவித்துள்ள முதலமைச்சர், சவாலான நிதிநிலை சூழல் இருக்கும் போதிலும் மத்திய அரசு கூடுதல் நிதி தராததால் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசின் நிதியை செலவிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நிவாரண உதவி மற்றும் மீட்புப் பணிகளுக்கும் 1500 கோடி ரூபாய் கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது என்றும், நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் அறிவித்துள்ள நிவாரண உதவிகளுக்கும் பணிகளுக்கும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைக்க மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 250 கோடி ரூபாயை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் குடும்ப அட்டை இல்லாத 5.5 லட்சம் பேர் வெள்ள நிவாரணத்தை பெற விண்ணப்பம் செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் காரணமாக கனமழை வெளுத்து வாங்கியது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு 6000 ரூபாய் வெள்ள நிவாரணமாக அறிவித்தது. அதன்படி குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு முதற்கட்டமாக நிவாரணத் தொகை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. குடும்ப அட்டை இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை மாவட்டத்தில் 4,90,000 பேரும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 29,000 பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 14,000 பேரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 22,000 பேரும் ஆக மொத்தம் 5.5 லட்சம் பேர் மனு செய்துள்ளதாகவும் இவர்களுடைய ஆவணங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஜனவரி 1ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கடந்த 18ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு ஏற்கனவே பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டிருந்தன. வெள்ளம் வடிந்த நிலையில் இன்று 9 முதல் 12 வரையிலான வகுப்புகள் மட்டும் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார். ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட பின் விடுபட்ட அரையாண்டு தேர்வுகள் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். பெருமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பள்ளிகளை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் நெல்லை மாவட்ட கல்வி அலுவலர் கூறியுள்ளார். இதனிடையே திடீரென விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் பள்ளிக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் அமைச்சர் பொன்முடி நேரில் சந்தித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டிற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடி அங்கு முதலமைச்சரை சந்தித்து பேசினார். பொன்முடி மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோர் சொத்து குவிப்பு வழக்கில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பொன்முடி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் அவரது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொன்முடி நேரில் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் முடக்க வேண்டிய தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவு தவறாக இருந்தாலும் அதனை தற்போது மாற்ற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். எனவே பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், தேவைப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி குற்றவாளி என அறிவித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் பக்தர்கள் வருகை அதிகரித்ததன் காரணமாக இரவு நேரத்தில் வைகுண்டவாசல் பிரவேச இலவச தரிசன டோக்கன் விநியோகத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தொடங்க உள்ளது.
வைகுண்ட ஏகாதசியையொட்டி நாளை முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கும் 10 நாட்களும் இலவச தரிசனம் மூலம் சுமார் 4,25,000 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த 10 நாட்களும் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபங்களில் காத்திருந்து ஏழுமலையானை இலவசமாக வழிபடும் நேரடி இலவச தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இலவச தரிசன டோக்கன்கள், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் என ஏதாவது ஒரு தரிசன அனுமதியுடன் திருப்பதி மலைக்கு வந்தால் மட்டுமே இந்த 10 நாட்களும் ஏழுமலையானை வழிபட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு இரவு முதல் வைகுண்ட வாசல் பிரவேச இலவச தரிசன டோக்கன் விநியோகத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தொடங்க உள்ளது. இந்தியாவில் புதிதாக 640 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. சமீப காலமாக நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் 640 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 2,997 உயர்ந்துள்ளது. தொற்றுக்கு கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொரோனா தொற்றின் புதிய வகை பரவி வருவதாகவும் இது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றாலும் முகக்கவசம், தனிமனித இடைவெளியை பின்பற்ற மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தொற்று ஏற்படும் பட்சத்தில் உரிய சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட்டிற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து போராடிய விவசாயி அருள் ஆறுமுகத்தின் மீது உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கருதுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில் சிப்காட் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய விவசாயிகளில் 22 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் 7 பேர் மட்டும் குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களில் 6 பேர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கையை திரும்பப் பெற்ற அரசு அருள் மீதான குண்டர் சட்டத்தை மட்டும் ரத்து செய்யவில்லை. இந்நிலையில் தனது கணவர் அருள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவி பூவிழி கீர்த்தனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் அருள் ஆறுமுகம் ஈடுபட்டுள்ளார் என்பதற்கான முகாந்திரம் இல்லாத நிலையில் மக்களை தூண்டினார் என்றும் நிலம் வழங்க முன் வருபவர்களை தடுத்தார் என்றும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. 100 நாட்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடந்துள்ள நிலையில் உள்நோக்கத்தோடு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எனவே சிப்காட்டிற்கு விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தல் தொடர்பான விவரங்கள், ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி கடந்த ஆண்டில் இருந்த அளவான 4,39,000 கோடி ரூபாயை எட்ட வாய்ப்புள்ளதாக மத்திய அரசின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய அரிசி, கோதுமை, சர்க்கரை ஆகியவற்றின் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது. இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் ஏற்றுமதி சுமார் 41,000 கோடி ரூபாய் அளவிற்கு பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் தேவையை பூர்த்தி செய்யவே அரிசி, கோதுமை மற்றும் சர்க்கரை ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் அதே நேரம் வாழைப்பழம், மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானியங்கள் ஏற்றுமதிக்கு ஊக்குவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் வாழை ஏற்றுமதி சுமார் 8,300 கோடி ரூபாயை எட்ட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடல்வழி ஏற்றுமதிக்கான விதிமுறைகளை இந்தியா செய்து வருவதாகவும் மாதுளை, பலா உள்ளிட்ட பழங்கள் மற்றும் வாழை, மாங்காய் உள்ளிட்ட காய்கறிகள் ஏற்றுமதிக்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டில் பருத்தி உற்பத்தி 8% குறையக்கூடும் என்று இந்திய பருத்தி சங்கம் தெரிவித்துள்ளது. பருத்தி உற்பத்திக்கான ஆண்டு கணக்கீடு அக்டோபர் மாதம் முதல் அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரையாகும். அதன்படி நடப்பு பருத்தி ஆண்டு 2023 அக்டோபர் தொடங்கி 2024 செப்டம்பரில் முடிவடைகிறது. அதில் 294 லட்சம் பேல் உற்பத்தியாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. சென்ற பருத்தி ஆண்டில் 318 லட்சம் பேல்கள் உற்பத்தியாகியிருந்தது. ஒரு பேல் என்பது 170 கிலோ ஆகும். அதாவது நடப்பு ஆண்டில் பருத்தி உற்பத்தி சுமார் 25 லட்சம் பேல்கள் குறையக்கூடும். நடப்பு ஆண்டில் 9.5 லட்சம் பேல்கள் பருத்தி கூடுதலாக இறக்குமதி செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் உள்நாட்டில் பருத்தி உற்பத்தி குறைவதே இதற்கு காரணம் என்றும் இந்திய பருத்தி சங்கம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்க மருத்துவ குழுக்கள் வர உள்ளதாக தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அங்கே பயன்பாட்டில் இருக்கிற வாகனங்கள்
இன்றைக்கு அங்கே சகஜ நிலை ஓரளவுக்கு திரும்பி இருக்கிற காரணத்தினால் அங்கிருக்கிற வாகனங்களை எல்லாம் தூத்துக்குடிக்கு நம்முடைய துறையின் செயலாளரும் டிபிஎச் அவர்களும் நேற்று இரவே இங்கே வருவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் உள்ளிட்ட 4 பணியாளர்களோடு அந்த வாகனம் பயணிக்கிறது. நாளொன்றுக்கு ஒரு வாகனத்தின் மூலம் 3 அல்லது தேவைக்கேற்ப 4 இடங்களில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. விருத்தாச்சலம், கம்மாபுரம், நல்லூர், ஸ்ரீமுஷ்ணம் உள்ளிட்ட பகுதிகளில் 40,000 ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் சம்பாப்பட்ட நெல் சாகுபடி செய்துள்ளனர். பல இடங்களில் நெல் பூத்து கதிர் வந்து சில இடங்களில் பூ வரத் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பூச்சி தாக்குதலால் இலை சுருட்டு புழு, தண்டு அழுகல், குலை நோய் என பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த பலமுறை பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளித்தும் நோய் கட்டுப்பாட்டிற்கு வரவில்லை என்று தெரிவிக்கும் விவசாயிகள் ஒருமுறை மருந்து தெளிக்க 4,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை செலவாகும் என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் நாங்கள் கிட்டத்தட்ட 4 தவணையாக 4 மருந்து அடிச்சிட்டோம். 120 நாள் ஒரு பயிர் உள்ள அந்த காலகட்டத்திலே 4 பயிர் அடிச்சிட்டோம். 5 நாளுக்கு ஒரு தடவை, 15 நாளுக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் பூச்சி இன்னமும் நம்ம கட்டுக்கு வரல. விவசாயிகள் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரசு இது சம்பந்தமாக களத்தில் இறங்கி ஆய்வு செஞ்சு இந்த பூச்சி எதனால் வருது, இது கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து தயாரிக்கலாம்னு சொல்லி அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதுகுறித்து வேளாண் துறை உதவி இயக்குநரிடம் கேட்டதற்கு பருவநிலை மாற்றம் காரணமாகவும் கடும் பனிப்பொழிவு காரணமாகவும் பாதிப்பு உள்ளது என்பதால் அதனை வேளாண் துறை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தை அச்சத்தில் உள்ள பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களை வனத்துறையினர் வனத்துறை வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர். பந்தலூர் அருகே உள்ள ஏலமன்னா பகுதியில் நேற்று காலை 3 பழங்குடியின பெண்கள் சிறுத்தை தாக்கி காயமடைந்தனர். பொதுமக்களின் போராட்டத்தை அடுத்து சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகளை வனத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று காலை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் சிறுத்தையை நேரில் பார்த்ததாக கூறப்படுகிறது. சிறுத்தை தொடர்ந்து அப்பகுதியில் நடமாடி வருவதால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வனத்துறை அவர்களுக்கு வாகன வசதி செய்து கொடுத்தது. அதன்படி வனத்துறை வாகனத்திலேயே மாணவர்கள் பள்ளிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். முதுமலை மற்றும் கோவையிலிருந்து சிறப்பு வனத்துறை குழுவினர் இன்று சிறுத்தையை கண்காணிக்கும் பணிக்காக வர உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். இச்சந்தைக்கு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்படும். அதேபோல கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா ஆகிய வெளிமாநிலங்களிலிருந்தும் மாடுகள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகளின் வருகையும் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காராம்பசுக்களும் காளைகளும் காளை கன்றுகளும் அதிகமாக விற்பனையாயின. இதில் காராம்பசுக்கள் 40,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரையிலும், இளம் கன்றுகள் 15,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டன. மேலும் நாட்டு இன மாடுகள் 60,000 ரூபாய்க்கும், காளைகள் 55,000 70,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்ட நிலையில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் கூறினர். இதைவிட வரும் வாரத்தில் கால்நடைகளின் விற்பனை அதிக அளவில் இருக்கும் என்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தென் மாவட்டங்களில் சமவெளிகளில் நிலவும் மூடு பனிமூட்டத்தை கொடைக்கானலில் கோக்கஸ் பள்ளத்தாக்கிலிருந்து சுற்றுலா பயணிகள் ரசித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 2 நாட்களாக கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை தொடர்ந்து பெய்தது. இன்று அந்த நிலை மாறி நீலவானத்துடன் கூடிய தெளிவான வானிலைக்கு மாறியுள்ளது. அதே நேரத்தில் சமவெளிகளில் தாழ்வாக நிலை கொண்டுள்ள மூடுபனி மூட்டம் அடர்ந்து படர்ந்து தென் மாவட்ட வானிலை மாறியுள்ளது. கொடைக்கானலின் பிரதான சுற்றுலா தலமான கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து காணும் பொழுது விருதுநகர், தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வாக நிலை கொண்டுள்ள மூடுபனி மூட்டத்தின் எழில்மிகு காட்சிகள் ரம்மியமாக தென்படுகின்றன. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். இரண்டு குழந்தைகளுடன் இந்தியாவை சுற்றி வரும் இத்தாலி நாட்டு தம்பதி மாமல்லபுரம் வருகை தந்து புராதன சின்னங்களை சுற்றி பார்த்தனர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர் சலஞ்சீவி, இவரது மனைவி ஃபெடரிகா பிரைட்,
இவர்களுக்கு டைஷானோ என்ற மகனும் காஸ்டைன் என்ற 1 வயது மகளும் உள்ளனர். செலஞ்சீவ் இத்தாலி நாட்டின் இன்ஜினியராக பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது நிறுவனத்தில் 2 மாதங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி விடுமுறையை கொண்டாடுவதற்காக இத்தாலி நாட்டிலிருந்து கேரளா வந்த இவர் சைக்கிளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் புதிய அனுபவம் கிடைத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாட்டிற்குள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்த அவர் அங்குள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட பிறகு திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் பார்வையிட்ட பிறகு காஞ்சிபுரம் கோவில் தலங்களை பார்வையிட செல்வதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள ஆந்திரா, மத்திய பிரதேஷ், குஜராத், பீகார், டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு சைக்கிள் மூலமாகவே தன் குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நல்ல நினைவுகளை சேர்க்கும் வகையில் விடுமுறை தினங்களை கழிக்கப் போவதாக தெரிவித்தார். ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் ரோஜா கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு மாற்றுத்திறனாளி ஒருவர் வீட்டிற்கு சென்று பரிசுப் பொருட்களை வழங்கினார். விஜயவாடா நகரில் உள்ள பாம்பே காலனியைச் சேர்ந்தவர் நாகராஜ். மாற்றுத்திறனாளியான இவர் காலணிகளை விற்கும் தொழிலை செய்து வருகிறார். இவரது மனைவிக்கு அண்மையில் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார். இதனால் நாகராஜ் அனைத்து வீட்டுப் பணிகளையும் செய்துவிட்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காலணிகளை விற்க கிளம்புவார். இதையறிந்த ஆந்திர மாநில அமைச்சர் ரோஜா அம்மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பிறந்த நாளையொட்டி நாகராஜுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தாவை போன்று வேடமடைந்த ரோஜா அவரது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுக்கு பரிசுகள் அளித்து வியப்பில் ஆழ்த்தினார். வந்தது அமைச்சர் ரோஜா என்று தெரியாத நாகராஜ் முதலில் தனது வேலையை செய்த நிலையில் பின்னர் அவரை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தார். தொடர்ந்து நாகராஜுவிடம் அவரது தொழிலை மேம்படுத்துவதற்கு 2 லட்சம் ரூபாய் அளித்து பரிசுகளையும் வழங்கினார். பிரான்சில் யோகா மீதான ஆர்வத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நோக்கத்தில் நாய்க்குட்டிகளுடன் சேர்ந்து யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளும் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. தலைநகர் பாரிஸில் எல்லா ரூபின்ஸ்கி என்பவரால் தொடங்கப்பட்டுள்ள இந்த வகுப்புகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நகரில் உள்ள பெரும்பாலான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களில் நாய்களை வளர்க்க அனுமதி இல்லாததால் நாய்க்குட்டிகளுடன் பொழுதுபோக்கும் வழியாக இது இருப்பதால் ஏராளமானோர் இந்த வகுப்பில் சேர்ந்துள்ளனர். 20 நிமிடங்கள் முதல் 40 நிமிடங்கள் வரை நடைபெறும் இந்த யோகா பயிற்சி வகுப்புகளில் சேர 3000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நாய்க்குட்டிகளுடன் சேர்ந்து யோகா பயிற்சிகளில் ஈடுபடுவதால் மனமகிழ்ச்சியுடன் புத்துணர்ச்சி ஏற்படுவதாக இதில் இணைந்துள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநில பேரிடராக அறிவிக்க விரும்பினால் அதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் என்று கூறிய அவர் தேசிய பேரிடராக அறிவிக்கும் நடைமுறை தற்போது இல்லை என்று விளக்கமளித்தார். பேரிடர் அப்படிங்கிற அறிவிப்புன்றது மத்திய அரசு எப்போதும் பண்ணதில்லை. தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல, எந்த மாநிலத்துல எது ஆனாலும் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இல்லைங்க. ஆனா அந்தந்த மாநிலங்கள்ல ஒருவேளை இடர் ஏற்பட்டா அவங்க இது ஒரு இடர், இதுக்கு தேவையான அளவு 10% வரைக்கும் பைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய SDRFல இருந்து அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணலாம். அது நீங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகளை கைடன்ஸை பைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் மூலமா கிடைச்சதன் பேர்ல உள்துறை அமைச்சர் அமைச்சரவை மூலமாக ஹோம் மினிஸ்ட்ரி மூலமாக 12 கேட்டகரி சொல்றாங்க. துல்லியமான தகவல்களை வெளியிடாத சென்னை வானிலை ஆய்வு மையத்தை மூடிவிடலாம் என பாமக தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான அன்புமணி ராமதாஸ் காட்டமாக தெரிவித்துள்ளார். நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிறகு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாமிரபரணி ஆற்றில் அறிவிக்கப்பட்டதை விட அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். 6000 ரூபாய்க்கு பதில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 25,000 ரூபாயை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய பாமக தலைவர் அன்புமணி மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். வானிலை முன்னெச்சரிக்கை முறையாக வழங்கப்பட்டது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை எவ்வளவு பெய்யும் என்பது குறித்து 5 நாட்களுக்கு முன்பே வானிலை முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டது என்று கூறினார். கனமழை பெய்யும் என்று எச்சரித்த பின்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய 900 கோடி ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்பட்டுவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார்.
900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். 2வது இன்ஸ்டால்மெண்ட் 12ஆம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு. இதோட இல்லாம இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த 4 தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் 12ஆம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க. 16, 17ஆம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வருங்கிறத 12ஆம் தேதியே கொடுத்திருக்காங்க. நாள் முழுவதும் 164 விமானங்கள் பயன்படுத்தப்படாமல் வெறுமனே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா 15 விமான நிலையங்களில் இந்த விமானங்கள் பயன்பாடற்ற நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் அதிக அளவாக 63 விமானங்களும், பெங்களூருவில் 27 விமானங்களும், சென்னையில் 20 விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். இந்த விமானங்கள் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், கோஃபஸ்ட், ஏர் இண்டியா, ஜூம் ஏர் ஆகிய நிறுவனங்களுக்கு சொந்தமானவை. பொருளாதார நெருக்கடி காரணமாக சில நிறுவனங்களின் விமான சேவை நிறுத்தப்பட்டிருப்பது நினைவு கூறத்தக்கது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரையும் மேற்கிந்திய தீவுகள் கைப்பற்றியது. கடைசி மற்றும் 5வது T20 போட்டி டிரினிடடில் நடைபெற்றது. இதில் இங்கிலாந்து அணி நிர்ணயித்த 133 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து திணறினாலும் ஷாய் ஹோப், ரூதர்ஃபோர்ட் நிதானமாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இதன் மூலம் கடைசி ஓவரில் இலக்கை எட்டி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது. 2-2 என தொடர் சமமாக இருந்த நிலையில் கடைசி போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தொடரை கைப்பற்றியது மேற்கிந்திய தீவுகள். முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தனர். இதன் காரணமாக 19.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 132 ரன்களுக்கு சுருண்டது. 3 விக்கெட்டுகள் வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள் அணியின் குடகேஸ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். தொடர் நாயகனாக 2 சதங்கள் விளாசிய இங்கிலாந்து அணியின் பிலிப் சால்ட் தேர்வு செய்யப்பட்டார். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று ஏற்றம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 35 ரூபாய் விலை உயர்ந்து 5860 ரூபாய்க்கும், 1 சவரன் 280 ரூபாய் விலை அதிகரித்து 46,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 30 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 81 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 4 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 600 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 39 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகிறது. இந்நிலையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 39 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 19 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் விலை 1929 ரூபாய் 50 காசுகள் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1968 ரூபாய் 50 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 14.2 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றமின்றி 918 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வேதாரண்யம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் வெற்றி பெற்றது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் OS மணியன் வெற்றி பெற்றதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வேட்பாளர் வேதரத்தினம் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 60 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்தும் பரிசுப் பொருட்களுக்கான டோக்கன் வழங்கியும் OS மணியன் வெற்றி பெற்றதாக புகார் கூறப்பட்டிருந்தது. ஆதாரமற்ற புகார் என்றும் பணப்பட்டுவாடா எதுவும் நடைபெறவில்லை என்றும் OS மணியன் தரப்பில் வாதிடப்பட்டது. இரு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தண்டவாணி வேதாரண்யம் தொகுதியில் OS மணியன் வெற்றி செல்லும் என தீர்ப்பளித்தார். இருமுடி மற்றும் தைப்பூச விழாவை ஒட்டி மேல்மருவத்தூரில் மேலும் சில ரயில்கள் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை இயக்கப்படும் சென்னை எழும்பூர் நெல்லை சிறப்பு ரயில் மேல்மருவத்தூரில் 2 நிமிடங்கள் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. டிசம்பர் 28 முதல் ஜனவரி 18 வரை இயக்கப்படும் நெல்லை சென்னை சிறப்பு ரயிலும் மேல்மருவத்தூரில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் தற்காலிகமாக விரைவு ரயில்கள் 1 நிமிடம் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி
ரயில்கள் இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனில் 1 நிமிடம் நிறுத்தப்பட உள்ளன. அதன்படி கன்னியாகுமரி விரைவு ரயில், எழும்பூர் கொல்லம் விரைவு ரயில் ஆகிய ரயில்கள் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி நாளை காலை சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறவுள்ளது. தென்காசி அருகே நிலத்தை பத்திரப்பதிவு செய்த பிறகு உரிய தொகையை தராமல் நூதன முறையில் மோசடி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. புளியங்குடியைச் சேர்ந்த ராஜ்குமார் தான் வாங்கிய 4 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி கட்ட முடியாத நிலையில் கடன் கொடுத்த செந்தில்குமாரிடம் தனது நிலத்தை 25 லட்சம் ரூபாய்க்கு விற்று 21 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்டார். இதனையடுத்து தென்காசி ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு நடைபெற்றதை அடுத்து ராஜ்குமாரிடம் கொடுக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளில் முதல் மற்றும் கடைசி தாள்களை மட்டும் 500 ரூபாய் நோட்டுகளை வைத்து மற்ற தாள்கள் அனைத்தும் 10 ரூபாய் நோட்டுகளாக கொடுத்து மோசடி செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜ்குமார் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தடங்கல் மனு அளித்த நிலையில் நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாகவும் தடங்கல் மனுவை ஏற்க இயலாது எனவும் தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டு சந்தையில் கடந்த வாரங்களில் அதிகரித்து காணப்பட்ட தக்காளி, வெங்காயம் போன்றவற்றின் விலை சற்று குறைந்துள்ளது. வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 28 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 1 கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்டு வந்த சின்ன வெங்காயத்தின் விலை 80 ரூபாயாகவும், கேரட் மற்றும் பீன்ஸ் விலை 1 கிலோ தலா 40 ரூபாயாகவும் உள்ளது. வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் மற்றும் பாகற்காய் 1 கிலோ தலா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக விலை உயர்ந்து காணப்பட்ட காலிஃபிளவர், பச்சை பட்டாணி ஆகியவற்றின் சீசன் தொடங்கியுள்ளது. எனவே காலிஃபிளவர் 1 பூ 20 ரூபாய்க்கும், பச்சை பட்டாணி 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆனால் பூண்டின் விலை மிகவும் அதிகரித்து 1 கிலோ 320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோயம்பேட்டு சந்தையில் மொத்த விற்பனையில் காய்கறிகளின் விலை இப்படி இருக்க, சில்லறை விற்பனை கடைகளில் விலை சற்று கூடுதலாகவே உள்ளது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் விளாத்திக்குளத்திற்கு அருகே கரை புரண்டு ஓடிய வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்து 5வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய தொடர் கனமழையின் காரணமாக விளாத்திக்குளம் பகுதிகளில் உள்ள அனைத்து கண்மாய்களும் நிரம்பின. வேப்பிலோடையில் அதிவேகமாக கரை புரண்டோடிய வெள்ளத்தால் கிழக்கு கடற்கரை சாலை கடுமையான சேதங்களை சந்தித்தன. 300 மீட்டர் அளவிலான சாலை கடும் சேதங்களை சந்தித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. 5வது நாளாக அச்சாலை மூடப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் பல தூரம் சுற்றிச் செல்லும் சூழல் எழுந்துள்ளது. வேப்பிலோடை கிராமமும் கடும் சேதங்களை சந்தித்துள்ளது. கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழல் நிலவுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே கனமழை காரணமாக துண்டிக்கப்பட்ட தற்காலிக சாலையை சீரமைக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். கிழவன் கோவில் பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் அந்த பகுதியில் தற்காலிக சாலை அமைக்கப்பட்டது. கனமழை காரணமாக சாலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலையை சீரமைக்க அவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் கேட்டபோது தண்ணீரின் அளவு குறைந்ததும் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். திருத்தப்பட்ட 3 குற்றவியல் மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்திலிருந்து அமலில் இருக்கும் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷியா, பாரதிய நியாய சன்ஹிதா ஆகிய 3 திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஆளும் கட்சி எம்பிக்கள் ஆதரவோடு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மாநிலங்களவையில் 3 மசோதாக்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். நீண்ட விவாதத்திற்கு பிறகு அவை நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து மசோதாக்கள் ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஒப்புதல் கிடைத்தவுடன் 3 மசோதாக்களும் அமலுக்கு கொண்டுவரப்படும்.
பிரதமரின் படிப்பு சான்றுகளை வழங்க உத்தரவிட்ட தலைமை தகவல் ஆணையரின் உத்தரவை ரத்து செய்த குஜராத் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக கெஜ்ரிவால் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். 1978 ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பையும் 1983 ஆண்டு முதுகலை படிப்பை டெல்லி பல்கலைக்கழகத்திலும் நிறைவு செய்தேன் என பிரதமர் மோடி தனது தேர்தல் ஆவணங்களில் தெரிவித்திருந்தார். எனினும் பிரதமரின் பட்டப்படிப்பு குறித்து பலரும் கேள்வி எழுப்பத் தொடங்கினர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியின் கல்வி ஆவணத்தை வெளியிடுமாறு தலைமை தகவல் ஆணையருக்கு கடிதம் எழுதினார். இதனையடுத்து தலைமை தகவல் ஆணையர் குஜராத் பல்கலைக்கழகமும் பிரதமர் அலுவலகத்தின் தகவல் தொடர்பு பிரிவும் பிரதமர் மோடியின் கல்வி சான்று குறித்த விவரங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வழங்க உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு எதிராக குஜராத் பல்கலைக்கழகம் சார்பாக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தனி நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் பிரதமர் மோடியின் ஆவணங்களை வழங்க கோரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கல்வி சான்றுகளை வெளியிட பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததற்கு எதிராக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அமெரிக்காவில் ஒருவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு 48 வருடங்கள் கழித்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கிளென் சிம்மன்ஸ் எனப்படும் அவர் ஓக்லஹோமாவில் உள்ள மதுபான கடையில் நடந்த ஒரு கொலை சம்பவத்திற்காக 1974ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரால் அவர் குற்றவாளி என்று அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு 48 வருடங்களுக்கு மேல் நடைபெற்ற நிலையில் சம்பவத்தன்று சிம்மன்ஸ் ஓக்லஹோமாவிலேயே இல்லை என்பதை தற்போது நீதிமன்றம் கண்டறிந்தது. இதனையடுத்து அவரை நிரபராதி என்று அறிவித்த நீதிமன்றம் அவருக்கு $1,75,000 நஷ்ட ஈடு தரும்படி அறிவுறுத்தியது. மேலும் நீதி கிடைக்க அவர் வழக்கு தொடரலாம் எனவும் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதுபோன்ற கொடுமை யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் குற்றமற்றவன் என்று உறுதியுடன் இருந்ததால் என்னால் இதனை கடக்க முடிந்தது என்று கிளென் சிம்மன்ஸ் தெரிவித்தார். அவர் 48 வருடங்கள் 1 மாதம் மற்றும் 18 நாட்கள் சிறையில் கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது. போலந்து பார்க் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய இந்திய அணியில் ரஜத் படிதர் 22 ரன்களிலும் சாய் சுதர்சன் 10 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா ஜோடி சேர்ந்து நிதானமாக ரன்களை சேர்க்க தொடங்கினர். சஞ்சு சாம்சன் தனது முதல் சதத்தை அடிக்க திலக் வர்மா அரை சதம் அடித்து வெளியேறினர். இறுதியில் 8 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன்களை இந்திய அணி குவித்தது. தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் ஹென்ட்ரிக்ஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்காவில் டோனி டி ஜோசி மற்றும் அதிகபட்சமாக 81 ரன்களை சேர்த்தார். அடுத்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க அந்த அணி 218 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அர்ஷ்தீப் சிங் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி வெற்றிக்கு உதவினார். போட்டியில் 78 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரையும் 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. ஆட்ட நாயகன் விருதை சஞ்சு சாம்சனும் தொடர் நாயகன் விருதை அர்ஷ்தீப் சிங்கும் கைப்பற்றினர். ISL தொடரில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி ஜாம்ஷெட்பூர் வெற்றி பெற்றுள்ளது. இந்த ஆட்டத்தில் தொடக்க முதலே ஜாம்ஷெட்பூரின் ஆதிக்கமே காணப்பட்டது. ஆட்டத்தின் 2வது நிமிடத்திலேயே ஜாம்ஷெட்பூர் வீரர் டேனியல் முதல் கோலை அடித்தார். அதன் தொடர்ச்சியாக 20 மற்றும் 79வது நிமிடத்திலும் டேனியல் கோல் அடித்து அசத்தினார். இதை தவிர ஆட்டத்தின் 70வது நிமிடத்தில் டவுன்களும் 74வது நிமிடத்தில் ஜோனாதானும் கோல் அடித்தனர். பதிலுக்கு ஒரு கோல் கூட ஹைதராபாத் அடிக்காததால் 5-0 என ஜாம்ஷெட்பூர் அபார வெற்றி பெற்றது. 12 அணிகள் பங்கேற்றுள்ள 10வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகின்றன. வேலூரில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மத்திய சிறை கைதிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என வேலூர் மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் அதனை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கால்நடை உரிமையாளர்கள், அரசுத்துறை அதிகாரிகள், மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது மாடுகளை சாலைகளில் திரிய விட்டால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு கால்நடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். சாலைகளில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் சுற்றித் திரிவதை உரிமையாளர்கள் கட்டுப்படுத்த 1 வாரம் அவகாசம் அளிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
திருச்செந்தூர் நெல்லை வழித்தடத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் அவ்வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 2 நாட்கள் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் நெல்லை திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள், திருச்செந்தூர் வாஞ்சி மணியாச்சி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் நெல்லை திருச்செந்தூர் இடையே இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நெல்லை தூத்துக்குடி இடையே இயக்கப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனிடையே சென்னை எழும்பூரிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் செந்தூர் விரைவு ரயில் நெல்லை வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் இதே ரயில் திருச்செந்தூருக்கு பதிலாக நெல்லையிலிருந்து இரவு 9:35 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திருச்செந்தூர் நெல்லை வழித்தடத்தில் செய்துங்கநல்லூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையங்கள் இடையிலான ரயில் தண்டவாளங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் அந்த வழித்தடத்தில் ரயில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நீலகிரி பந்தலூர் அருகே பெண்களை தாக்கிய சிறுத்தையை பிடிக்க 1 கூண்டு மற்றும் 30 இடங்களில் தானியங்கி கேமராக்களை வனத்துறையினர் பொருத்தியுள்ளனர். ஏலமனா பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 3 பழங்குடியின பெண்கள் காயமடைந்தனர். சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்த பெண் ஒருவருக்கு ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் 2 இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூண்டு வைக்கப்படும் என வனத்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் ஒரு இடத்தில் கூண்டு வைக்கப்பட்டதோடு 30 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்போம் என பாஜக கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநில பிரிவினைக்கு பின் எதிரெதிர் துருவங்களாக இருந்த ஃபரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சியும் மெஹபூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சியும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ள நிலையில் பாஜக இவ்வாறு கூறியுள்ளது. ஸ்ரீநகரில் செய்தியாளர்களை சந்தித்த ஜம்மு காஷ்மீர் மாநில பாஜக மூத்த தலைவர் அசோக் கவுல், தேர்தலுக்கு முன்பு எந்த கட்சியுடனும் பாஜக கூட்டணி அமைக்காது என்றும், பாஜக தனித்து போட்டியிட்டாலும் 50 இடங்களில் வெல்லும் எனவும் தெரிவித்தார். தேவைப்பட்டால் தேர்தலுக்கு பின் கூட்டணி அமைப்போம் எனவும் அசோக் கவுல் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும், அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும் அசோக் கவுல் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க அரசியல் கட்சித் தலைவர்கள், தொழிலதிபர்கள் என பிரபலங்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை அழைப்பு கடிதம் அனுப்பியுள்ளது. இதனை காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங்கும் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள திக் விஜய் சிங், ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு சோனியா காந்தி செல்வார் அல்லது காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைவர்கள் குழு செல்லும் என தெரிவித்துள்ளார். ஆனால் உண்மையான பக்தர்களை அழைக்க பாஜக விரும்பாது எனவும் திக் விஜய் சிங் குற்றம் சாட்டினார்.